மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 61.45% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அதன்படி கடந்த மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 102 தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி 89 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. இதனையடுத்து அசாம், சத்தீஸ்கர், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 93 தொகுதிகளில் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நேற்று நடைபெற்றது. காலை 7 மணிக்கு விறுவிறுப்புடன் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மாலை 6 மணிக்கு மேல் வரிசையில் நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் மொத்தம் 61.45% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட தற்போது நடைபெற்ற தேர்தலில் 5% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் அதிகபட்சமாக அசாமில் 75.27% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 54.77% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் 73% மத்திய பிரதேசத்தில் 63.09%, உத்தரப்பிரதேசத்தில் 57.34%, கோவாவில் 72.27% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சத்தீஸ்கரில் 66.99% வாக்குகளும், பீகாரில் 56.55%, குஜராத்தில் 56.76%, கர்நாடகாவில் 67.76% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.